உலக மக்களின் நன்மை வேண்டி பொதுமக்கள் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக திருநங்கைகள் ஒன்றிணைந்து விளக்கு பூஜை செய்தனர். ஜோதியாய் சுடராய் விளக்காய் விளங்குபவன் இறைவன். பஞ்சபூதங்களில் காணக்கூடிய பூதமாய் முதலில் எழுந்தது தீ. திருவிளக்கு வழிபாடு பெரும்பாலும் பெண்களால் நடத்தப்படுகிறது. கன்னியரும் சுமங்கலிகளும் மாலை பொழுது திருவிளக்கு ஏற்றி குடும்பத்தினருடன் வழிபட்டால் அஷ்டலட்சுமிகளும் அங்கே குடிக்கொண்டு எல்லா நன்மைகளும் அருள்வர். உருவன ஞானம் கொடுப்பாய் போற்றி. பரமே போற்றி. அஞ்சல் என்று அருளும் அருள்வே. அந்த வகையில் விழுப்புரம் மாவட்டம் ஐயங்கோவில்பட்டு பகுதியில் திருநங்கைகளால் கட்டப்பட்ட அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் 50க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் ஒன்றிணைந்து பொதுமக்களுடன் சேர்த்து விளக்கு பூஜை செய்தனர். என் பேர் விமலா. நாங்கள் ஐயங்கோல்பட்டில் இருக்கிறோம். நாங்கள் சொந்தமாக எங்களுடைய திருநங்கைகளுடைய இதில் சொந்தமாக நாங்கள் கோயில் கட்டினோம். நாங்கள் வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு தான் 1.5 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்ணி. போன வருஷம் நாங்கள் திருவிழா பண்ணோம். வைகாசி மாதம் 3வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா பண்ணுவோம். இப்போ விளக்கு தை லாஸ்ட்டு வெள்ளிக்கு விளக்கு பூஜை பண்ணோம். நாங்கள் ஒரு 100 திருநங்கை எல்லாமே சேர்ந்து சிறப்பாக அம்மாவுக்கு விளக்கு பூஜை பண்ணோம். ஏன் விளக்கு பூஜை பண்ணுன்னா நம்மளை சேர்ந்தவங்க நம்ம ஊரை சேர்ந்தவங்க நம்ம எல்லாருமே சேமமாக இருக்கணும். மழை கிழ எல்லாமே வரணும். நாடு நல்லா சேவமாக இருக்கணும். ஊர் நல்லா சேவமாக இருக்கணும். யாருக்கு எந்த நோய் நொடி வரக்கூடாது. நாங்கள் இந்த விளக்கு பூஜை பண்ணோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்பாள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணி எல்லாருக்கும் நல்லா பண்ணணும்னு நான் அம்பாள் வேண்டிக்கிறேம்மா.